அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுனாமீனன் பேசுகிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்குமான்னு தெரில. ஏன்னா கடல் மேலே வந்துட்டு இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு மீன் எடுத்து காமிக்கலான்னு இருக்கேன். அந்நியத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எடுத்து போட்டிருக்கேன். அதை என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா 2 வலை கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கேன். நான் அதை தாண்டி தான் நாங்கள் போய் உங்களுக்கு ஸ்டாரை காமிக்க முடியும். அதேமாதிரி சங்கும் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சங்கு கடைசியில் காட்டுறேன். அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சங்கு வந்திருக்குன்றதை மறக்காமல் பாருங்கள். வீடியோ கடைசி முடிய பாருங்கள். நிறைய வகையான மீன்கள் பட்டிருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தூக்கி வச்சு கையில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? மதனம் அப்படின்னு இந்த மீன் பேர். மதன மீன் தான் நம்ம கையில் தூக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது நம்மளுக்கு ஒரு 3 மீன் கிட்ட பட்டு இருந்துட்டு அடுத்த மீன் எடுத்து காமிக்க. இது கெல்லல் மீன் நாங்கள் சொல்லுவோம். அதாவது கெல்லல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைந்தி மீனில் இது ஒரு வகையான மீன் நாங்கள் சொல்லுவோம். சரியா? அடுத்த மஞ்சப்பாறை. நம்மளுக்கு பட்டிருக்கிறதுலே இந்த ஒரு பாறை மட்டும் தான் மஞ்சப்பாறை. அடுத்த வேறு பாறை ஒன்று, பெரிய பாறை ஒன்று வச்சுருக்கேன். அதை காட்டுறேன். மீன் எதுவும் அந்தளவுக்கு வரமாட்டேங்குதுங்க. மீன் கையில் எடுத்துட்டேன். இருங்க காட்டுறேன். இது நாங்கள் தோலன் அப்படின்னு அந்த மீன் பேரை சொல்லுவோம். இந்த மீனுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு இந்த பேர் தான் சொல்லுவோம், தோலன் அப்படின்னு. இது நல்லாயிருக்கும். குழம்புக்கும் சரி பொரிக்கும் சரி சூப்பராக இருக்கும். வேறு இறால் காமிக்க பாருங்கள். இறால் இருங்க எடுக்கிறேன் கையில். இறால் இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸு. 2 இறால் மட்டும்தான் பட்டிருந்துட்டு. நான் அடுத்த இறாலையும் காமிச்சிட்றேன். இது 2 தான். அது துடிச்சிட்ருக்கு அந்த இறால். எங்களுக்கு மீன் இவ்வளோ தான் பட்டிருக்குங்க. வேறு என்ன மீனை காமிக்க இருங்க. நவுட்டி விட்டு காமிக்க பாருங்கள். வேறு என்ன மீன் இருக்குது? கீழே கிடக்கு மீன்கள் இதை பாருங்கள். இது வெலை மீன். வெலை மீன் சொல்லுவோம். ஆனால் இது வெலை மீன் கிடையாது. உங்களுக்கு நம்ம வீடியோவில் நிறைய காமிச்சிருப்பேன். வெலை மீனுக்கு அந்த கண் பக்கத்தில், வாய் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வெலை மீன் கிடையாது. வெலை மீன் கூட சேர்ந்தது தான். அடுத்த மீன் பார்ப்போம். இருங்க வாரேன். கீழே கிடக்கு, அடியில் கிடக்கு. நான் பாறையை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். இருங்க பாறை அந்த கிடக்கு பாருங்கள். இதுதான் பாறை. ஐயோ வழுக்குது. இருங்க வாரேன். ஏன்னா ஒத்த கையிலே வீடியோ வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். என்னால் அவ்வளோ காமிக்க முடியல. இதுதான் பாறை பாருங்கள். நல்லா மின்னுங்குதா? இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நல்லா இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். அடுத்த கனவாவுக்கு போயிடலாம். கனவா கடைசியாக காட்டுறேன். இருங்க வாரேன். நவரை மீன் பாருங்கங்க. ஒரே ஒரு நவரை மட்டும்தான் இருந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா வந்திருந்தால் நல்லா வந்திருக்கும். ஒரு நவரை மீன் மட்டும்தான். இன்ஜின் கொஞ்சம் மக்கர் பண்ணிவிட்டு ஓடுது. ஆனால் ரேஸில் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அப்பாவும் மாமாவும் பின்னாடிருந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. எங்களுக்கு கனவா நல்லா பட்டிருந்துட்டு நான் கனவா காட்டுறேன். இருங்க. தோட்டு கனவாவும் பீலி கனவா ஒன்று தான் பட்டிருந்துட்டு மற்ற எல்லாமே தோட்டு கனவா மட்டும்தான். எதுக்கு என்னால் உங்களுக்கு அவ்வளோ கனவாவும் கீழே வச்சு காமிக்க முடியலன்னா மை ஒட்டும் பார்த்துக்குவோங்க. அந்த கருப்பு கலர் மை. அதனால தான் என்னால் காட்ட முடியலை. இதான் இருக்கிறதுலே பெரிய தோட்டு கனவா. 1 கிலோவுக்கும் மேலே இருக்கும் எப்படியுமே. பாருங்கள் மையை பார்த்தீங்களா? நான் இப்போ தான் போட்ட கழுவி விட்டு தான் நாங்கள் உள்ளே எடுத்து போட்டோம். அப்பாட்ட நான் அங்கே கரைக்கு போய் தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதனால சரி இங்கேயே எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் பீலி கனவாவை தான் தேடிட்டுருக்கேன். ஒரே ஒரு பீலி கனவா மட்டும் தான் மற்ற எல்லாமே நம்மளுக்கு தோட்டு கனவா தான். அதான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். கையில் போட்டுனது பீலி கனவா தான். அதான் விட்டுட்டே இருக்கேன். இருங்க வாரேன். வந்துடும். ஆனால் சின்ன சின்ன தோட்டு கனவாவாக கிடக்கிறனால அது எங்கே கிடக்குன்னு தெரில. அந்த பாருங்க. இதுதான் பீலி கனவா. இது நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். 1/2 கிலோவுக்கும் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 50 கிராம் இந்த மாதிரி கம்மியாக இருக்கும். பீலி கனவா. பீலி கனவா தான் ரேட்டு போகும் தோட்டு கனவாவோட. ஏன்னா பீலி கனவாவுக்கு தோடு அந்தளவுக்கு இருக்காது. அதனால் சதை மட்டும்தான் நல்லா நிறையவே இருக்கும். தோட்டு கனவாவுக்கு தோடு இருக்குன்றனாலேயே கொஞ்சம் அந்த ரேட்டு போகாது. அதே மாதிரி தோட்டு கனவாவும் நல்லாயிருக்கும். அதோட பீலி கனவா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா நம்ம வலைகளில் வந்திருந்தால் நான் உங்களுக்கு கீழே நம்பர் வேணால் கேளுங்க தாரேன். நம்ம போட்டில் உள்ளதை வேணால் உங்களுக்கு தாரேன். சரியா? அடுத்து அவ்வளோதான். நம்மளுக்கு இன்றைக்கி பட்டிருந்தது இவ்வளோ தான். நம்ம கரைக்கு போனால் தான் தெரியும் நம்ம மீன்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிறோம் என்ன இதுன்னு. சங்கை வேணால் காட்டுறேன். இருங்க வாரேன்.
இந்த சங்குக்கு வந்து விலை அந்தளவுக்கு போகாது. நாக்குக்கு மட்டும்தான் ரேட்டு. அதாவது நாக்குக்கு மட்டும்தான் உள்ள நாக்கு இருக்கும். இருங்க காட்டுறேன். மலையில் சிக்கி இருந்துட்டான். அந்த உள்ளே இருக்கா அந்த நாக்கு, அதுக்கு வந்து ஒரு 20 ரூபா தான் எடுப்பாங்க பார்த்துக்கோங்க. இந்த சங்குக்கு விலை தெரில எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு. நாக்குக்கு மட்டும் எடுப்பாங்க 20 ரூபா எடுப்பாங்க. நல்ல சங்குன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த சங்குக்கு அவ்வளோ ரூபா கொடுப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. நல்லாவே இருக்குது. பின்னாடியெல்லாம் பாருங்களேன், அடியே கடல் தண்ணி வச்சு பார்க்கும்போது சங்கு நல்லாவே இருக்குது. வேறு லெவலில் இருந்துட்டு சங்கு. அவ்வளோதாங்க, சங்கை வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஸ்டார் அங்கே உங்களுக்காண்டி தான் எடுத்து போட்டிருந்தேன். இப்போ வந்து சிங்கிரால் பார்ப்போம். சிங்கிரால் வந்து நம்மளுக்கு 2 இறால் மட்டும் தான் பட்டிருந்துட்டு. சிங்கிராலை பாருங்கள் உயிரோடு இருக்குது. ஏன்னா நம்ம பின்னாடி ஏன் அட்டிக்குள்ளே வச்சுருக்கோன்னா அது ஃபைபர் போக போக வந்து தண்ணி படுங்களா, தண்ணியில் இருந்தால் தான் கொஞ்சம் உயிரோடு இருக்கும். தண்ணிலையும் இருக்கணும். கரைக்கு போனதுக்கப்புறம் நம்ம மண்ணில் கொஞ்சம் மண் மேலே வச்சு போட்டுருவோம். மண் போட்டாலும் அது அப்படியே உயிரோடு தான் இருக்கும். உயிரோடு இருந்தால் தான் இதுக்கு வந்து மதிப்பு. இது செத்து போயிட்டுனா இது எப்படி சொல்ல 100 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க ரெண்டுமே சேர்ந்து. உயிரோடு இருந்தால் இன்னும் ஒரு 600 ரூபா ஒரு 700 ரூபா முடிய போகும் ரெண்டும். ஒன்று பெருசு, எங்களுக்கு ஒன்று சின்னதாக கிடந்துட்டு. எங்களுக்கு அதாவது சிங்கிரா